நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்றீங்களா? என்னது நம்ம கல்யாணமா? அப்பா ஓகேன்ட்டாரு. 10 பவுன் சங்கிலி, வீட்டுக்கு தெரியாம கல்யாணம்லாம். ஹலோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன மீனாட்சி, நீங்க தானே என்கிட்ட தனியா பேசணும். நீங்க ஆமா, உங்க கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை, நான் வந்ததான் சால்வ் பண்ண முடியும். இந்த செயினுக்கு ஏதோ சொன்னீங்களே. பிரச்சனை ஏன் கல்யாணத்துல இல்ல, லக்ஷ்மி கல்யாணத்துல. மனசு வைக்க வேண்டியது நீங்க இல்ல, உங்க ஃப்ரெண்டு சுப்பையா. அதுக்கு உங்க ஹெல்ப் மட்டும் தான் வேணும். இதுதான் கதை. அதுக்குள்ள கண்ணா பின்னான்னு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சொன்னீங்கல்ல, விடுங்க. சுப்பையா கிட்ட பேசுறேன். மாப்பிள்ள, நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு பொன் வேணுமா, மன பெண் வேணுமா? 10 நாள் தான், அதுக்குள்ள உங்க ஒரிஜினல் நகையை மாத்தி கொடுத்துருவாங்க. இதை உங்ககிட்ட சொல்லாமலே மேனேஜ் பண்ணிருக்க முடியும். மீனாட்சி பத்தி தெரியும்ல, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அவங்க தான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. என்னடா இவ்வளவு யோசிக்கிற? நீ ரொம்ப பெருந்தன்மையானவன், சொன்ன விஷயத்தை அப்படியே கரெக்டா செய்வேன். இப்பதான் மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எப்ப அப்படி சொன்னீங்க? சொன்னங்க அந்த நகை விஷயம் பேசுறப்போ. ஆமாமா, சொன்னீங்க, சொன்னாருங்க. ஏன்டா காலை அவரி விட்டுற போல இருக்க? மாப்பிள்ள, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளை கட்டியிருக்க சேலையோட வந்து அழைச்சர் தான். எனக்கு பொண்ணு தாமல முக்கியம். இதில் என் அப்பா அம்மா கூட பெரிய விஷயம் இல்லை, பேசி சரி பண்ணிடுவோம். ஆனால் என் பெரியப்பா ரொம்ப கரைச்சல் பிடிச்ச பாட்டில. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அதை எப்படிடா நிறுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போகிற ஆள். அப்பனா தானே மொய் பணம் போகிற பாக்கெட்டோடு வெளியே போகாது. அப்படி ஒரு பிச்சைக்கார புத்தி அந்த ஆளுக்கு. அந்த ஆளுக்கு தெரியாத வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல. வேற ஏதாவது விஷயம்னா நானே கூட சரி பண்ணிடலாம். இது குடும்ப விஷயம் இல்லை மாப்பிள்ள, நான் பெருசாக எதுவும் பண்ண முடியாதுல்ல. மீனாட்சி, என்னை பொறுத்த வரைக்கும் நகை முக்கியம் இல்லை. லட்சுமி கிட்ட சொல்லிருங்க. பாத்தீங்களா, இப்போ பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்க ட்ரை பண்றான். சரா, நீ கிளம்பு. சரி மாப்பிள்ள. ஆமால, நீங்க என்ன பண்ண போறா? சரி பாப்போம். ஏய் போடான்றல்ல. ஏல, ஒரு கல்யாண மாப்பிள்ளைய எப்படியால மரியாதை இல்லாம பேசுவ? இங்க வாங்க அங்க போங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் விஷயத்துக்கு நாங்க வரோம்ல. போட போய் ஒழுங்கா மண்டபத்தில் மாப்பிள்ளையா பவுடர் போட்டு ரெடியாரு. போ. போவானோ நேரங்காலம் தெரியாம கொரடி மாதிரி. தேங்க்ஸ்ங்க. எனக்கு எதுங்க தேங்க்ஸ்? நீங்க சொல்லலனா சுப்பையா அதுக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டாரு. இப்போ கூட நம்ம முழு கிணறு தாண்டியே, பாதி கிணறு தானே தாண்டி இருக்கோம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கணும். சரி, அதை விடுவோம். நான் லக்ஷ்மி கல்யாணத்துல பிரச்சனைன்னு சொல்ல கூப்பிட்டா ஏன் கல்யாணத்துல பிரச்சனைன்னு பேசுறீங்களே? அப்படிலாம் இல்லையே. என்னமோ எனக்கு வாழ்க்கை கொடுக்க போற மாதிரி பயங்கரமா பேசுனீங்க. அது வந்து ஃபோன் ஃபோன் ஃபோன். ஹலோ மாப்பிள்ள, எப்படி இருக்க? ஹலோ, இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். மேட்ல வந்து பேசுறேன்டா. ஹலோ மாப்பிள்ள, துபாய் மாப்பிள்ள. ஹலோ மாப்பிள்ள, கேக்குதாடா? ஹலோ